இந்த பிக் பாஸ் சீசனோட கடைக்குட்டி நம்ம சச்சனாதான்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி 24 மணி நேரத்துல ஒரு எவிக்ஷனை வச்சு இவங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு பக்கம் தக் லைஃப் தல, இன்னொரு பக்கம் ஸ்ட்ரிக்டான ஹோஸ்ட்னு நேற்று விஜய் சேதுபதி எல்லாரையுமே மிரள விட்டுட்டாரு. அந்த வகையில மகாராஜால தன்னோட பொண்ணை ஆக்ட் பண்ண சச்சனாவை ஆன் டு ஆன் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியான விஜய் சேதுபதி, நீ என்ன டென்ஷன் ஆற, ஃப்ரீயா இரு, முதல்ல சில் ஆகு, கூல் டவுன் ஆகுன்னு அவ்வளோ அழகா காம் பண்ணி அதே சமயம் மோட்டிவேட் பண்ணியிருந்தாரு. சச்சனாவை ஒரு 50 நாள் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துருப்பேன், சிச்சுவேஷனை அழகா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை கூட அவ முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணது இல்லைன்ட்டு ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உன்னோட அழகே உன்னோட தைரியம் தான், அதனால பயப்படாம போ, பாத்துக்கலான்ட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வாரம் ஃபுல்லா எல்லா டாஸ்க் கேம்லயும் தப்பு பண்ணிட்டு எண்ட்ல அப்பா அப்பான்னு பேசி என்னை குழப்பி விட்டுற கூடாதுன்னு அங்கேயும் ஒரு தகுக்க போட்டுட்டாருன்னு சொல்லலாம். சச்சனா ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் சச்சனாவோட சிஸ்டரை பார்த்து நம்ம விஜய் சேதுபதி திகச்சு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல ஹே யாரு மேன் நீ இப்படி அட்வைஸ் பண்ற, எனக்கும் எதா இருந்தா சொல்லு மேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஹோல் ஷோவையும் ஸ்டீல் பண்ணி செம ஃபன் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி ஒரு ஹாப்பி மூமெண்டோட எந்தவித ஃபேவரிசமும் இல்லாம சச்சனாவை உள்ள அனுப்புன விஜய் சேதுபதி அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம்னு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஆரம்பிச்ச 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி யாரா இருப்பாங்கன்னு எல்லாரும் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம சச்சனா தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சச்சனாவை எதுக்காக வெளியே அனுப்புனாங்க, ஒண்ணு அவங்க வயசு காரணமா, இல்லைன்னா உள்ள போன ஒரே நாள்ல எல்லாருமே குரூப்பிசமா சேர்ந்து சச்சனாவை கார்னர் பண்ணி அவங்கள எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குவெஸ்சன்ஸை பொதுமக்கள் வச்சிட்டு இருக்காங்க. எது உண்மை எது போயின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.